ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சிம்பிளான மேக்கப் லுக் தான் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளான மேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணக்குள்ளே அதில் ஆல் என்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு. ஃபஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸுக்கு நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். மாய்ஸ்சரைசிங் ஜெல் பார்த்திங்கன்னு சொன்னால் அலோவேரா மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸுக்கு வந்து ப்ரைமர் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மெக்லேருந்து எடுத்திருக்கேன். அதையும் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். கலர் கரெக்டருக்கு வந்து நான் டெர்மாலேருந்து எடுத்திருக்கிறேன். ஸோ என்னோடய பிக்மெண்டேஷன் அப்புறம் கண்ணுக்குள்ளே இருக்கிற கருவளையம் அதுகளை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஃபாலிபிள், அதாவது லோரியல் இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஷேட் பார்த்திங்கன்னு சொன்னால் 110. அது என்னோடய ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் வந்து ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜோர்தானா கம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஷேட் பார்த்திங்கன்னா வார்ம் சாண்டல். ஸோ இது என்னோடய ஃபேஸுக்கு வந்து நான் ஒரு கம்பேக்ட் பவுடர் ப்ரஷ்ஷால் வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சும்மா நார்மலான எந்த பவுடர் ப்ரஷ் எதுவுமே இல்லாத கம்பேக்ட் பவுடர் ப்ரஷ்ஷால் வந்து நார்மலாக ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுடரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் NYC ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஐப்ரோ பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. நான் NYC ஐப்ரோ பவுடர் எடுத்து ஐப்ரோ ப்ரஷ்ஷால் வந்து என்னோடய ஐப்ரோவை வந்து ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கிஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து ஜெல் ஐலைனர் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஐலைட்டுக்கு மேலே ஐலைனராகவும் அப்புறம் வாட்டர் லைனில் காஜலாகவும் நான் இதை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன்.
அதுக்கப்புறம் சின்ன நார்மலான ஃப்ளட்டான ப்ரஷ்ஷால் நான் வரைஞ்ச காஜலை வந்து ஸ்மெச் பண்ணிக்கொள்கிறேன். அது ஒரு ஷடோ லுக் கொண்டு கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நான் யூஸ் பண்ணுற திங்ஸோட நேம் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப பிராண்டடான திங்ஸ் இல்லை, ஒரு அளவு நார்மலான திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணும்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஐலேஷை வந்து நான் கேர்ள் பண்ணிக்கொள்கிறேன் ஐலேஷ் கலரால். ஸோ கேர்ள் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஐலேஷ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அது ஒரு நல்லா அழகாக இருக்கும். எவோன் பிராண்ட்லேருந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். என்னோடய அப்பர் ஐலேஷ் அப்புறம் லோவர் ஐலேஷ் நான் ரெண்டுக்கும் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் லைனரை வந்து என்னோடய லிப்பில் லைனரை ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கொள்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா வந்து நான் லிப்ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். லிப்ஸ்டிக் அண்ட் லிப் லைனர் கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவி இல்லை, லைட்டாக யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். லைட்டான ஒரு கலர் தான். உங்களுக்கு டார்க்காக வேணுமென்னா இந்த லுக்குக்கு நீங்கள் டார்க்கான கலர் கூட நீங்கள் அடிக்கலாம், பிரச்சனையே இல்லை, அது உங்களை பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு லைட்டாக வேணும், நான் லைட்டாக என்னோடய லிப் லைனரையும் வரைஞ்சிக்கிட்டு லைட்டான லிப்ஸ்டிக்கையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நான் லூஸ் ஹேர் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கலாம். நான் லூஸ் ஹேர் விட்டுருக்கேன். இதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன்ஸு கூட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது மேக்கப் லுக் உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணி காட்டணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.